Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக சபாநாயகர் அப்பாவுவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு நேரம் அளிப்பதில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும் காட்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுவதில்லை என கூறி சபாநாயகர் அப்பாவு மீது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். இதன் மீது விவாதம் நடைபெற்றது. குரல் வாக்கெடுப்பின் மூலம் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது. ஆனால் அதிமுக கேட்டுக்கொண்டதன் பேரில் டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதுவும் தோல்வியுற்றது. அப்பாவு மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தார். தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததையொட்டி மீண்டும் சபாநாயகர் தனது இருக்கையில் அமர்ந்து உணர்ச்சி பெருக்குடன் பேசினார். அதிமுக கொண்டு வந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்றது. அப்போது அப்பாவு அவையை விட்டு வெளியேறி துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அவையை நடத்தினார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததையொட்டி மீண்டும் அவைக்கு வந்து இருக்கையில் அமர்ந்த சபாநாயகர் அப்பாவு தவறு செய்திருந்தால் நானே திருத்தியிருப்பேன் என்றும் அல்லது முதல்வர் தம்மை திருத்தியிருப்பார் என்றும் உணர்ச்சி பெருக்குடன் பேசினார். அதிமுகவில் EPSக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய OPS சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளித்தார். அதேபோல் டிவிஷன் வாக்கெடுப்பின் போது அதிமுகவினர் குழப்பியதால் அமளி ஏற்பட்டது. அப்போது செங்கோட்டையன் EPSயிடம் பேசி டிவிஷன் வாக்கெடுப்பு குறித்து விளக்கியதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் சட்டப்பேரவையில் இன்று EPS OPS செங்கோட்டையன் கைகோர்த்தது பேசு பொருளாக மாறியது. சபாநாயகர் அப்பாவுவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அப்பாவு இன்னும் திருந்தவே இல்லை என EPS சாடியுள்ளார். அவரை கண்டித்து இன்று மீண்டும் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய EPS நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போதிலும் தனது பேச்சு தொலைக்காட்சியில் இன்று நேரலை செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் செங்கோட்டையன் பற்றிய கேள்விக்கே தனக்கும் அவருக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை என EPS தெரிவித்தார். டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பாஜகவினர் இன்று நடத்திய போராட்டத்தில் அந்த கட்சியை சேர்ந்த கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என கூறி பாஜகவினர் இன்று நடத்திய போராட்டத்தில் பல காமெடி காட்சிகள் அரங்கேறின. போலீஸ் வாகனத்தை பார்த்து நாய் வண்டியில் ஏறமாட்டேன் என தகராறு செய்த ராஜாவை வேறு வாகனம் கொண்டு வந்து போலீசார் கைது செய்தனர். இதில் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் ஒரு பரம்பரை கஞ்சா வியாபாரி என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இவரது தந்தை முத்துராமன் என்பவரும் ஒரு கஞ்சா வியாபாரி என்பதும் தெரிய வந்துள்ளது. ராஜாராம் மீது மொத்தம் 11 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் இவர் சென்னையில் இன்று பாஜக நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ராஜாராம் மீதான மற்ற வழக்கு விவரங்களும் அவர் கைது செய்யப்பட்ட போது கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் தொடர்பான புகைப்படங்களும் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றன. அனைத்து பள்ளிகளிலும் வரும் 26ஆம் தேதி பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தை நடத்த மாநில பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அப்போது குட் பேட் டச் குறித்தும் போக்சோ சட்டம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எதிராக வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க இந்த உத்தரவு அதிரடியாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் இன்று டாஸ்மாக் குடோன்களை முற்றுகையிடச் சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். ராஜா, தமிழிசை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அண்ணாமலை பாஜக நிர்வாகிகளுடன் கைது செய்யப்பட்டார்.
பாஜக அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை ஏவி பாஜக அரசு பழிவாங்குகிறது என்றும், டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறியுள்ள அமலாக்கத்துறை அது தொடர்பாக இதுவரை ஒரு ஆவணங்களை கூட காட்டவில்லை என்றும், இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே தெளிவாக மறுத்துள்ளார் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். டெல்லி பாணியில் அரசியல் செய்துவிடலாம் என பாஜக கனவு காண்பதாகவும், ஆனால் அது நடக்காது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை டாஸ்மாக் ஊழல் பணத்தை வைத்து திமுக நடத்த திட்டமிட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன உத்தமரா அல்லது காந்தியவாதி போல் திமுகவினர் வேடமிடுகின்றனர் என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தலை முதல் கால் வரை ஊழல் ஆட்சி நடைபெறும் அமைச்சரவையில் உள்ளவர்தான் செந்தில் பாலாஜி என்றும் அண்ணாமலை சாடியுள்ளார். கூட்டணியில் இருந்தாலும் டாஸ்மாகிற்கு எதிராக குரல் கொடுப்போம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மது ஒழிப்பு வாக்குறுதியை நிறைவேற்ற திமுகவை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுபானம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும், அதுதான் தங்கள் கொள்கை என்றும், அதற்கு ஆதரவாக யார் குரல் கொடுத்தாலும் அதனை வரவேற்போம் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக வந்த தகவலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளார். முன்னதாக ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகியிருந்தது. இது குறித்த ஊடகங்கள் ஃபேக்ட் செக் செய்து பார்த்தன. ஆனால் இதற்கான ஆதாரம் எதுவும் தென்படவில்லை. இதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். திரையுலகில் தற்போது எடுக்கப்பட்டு வரும் பிரம்மாண்ட படங்களுக்கு அளவுகோலே பாகுபலிதான் என்பது நமக்கு தெரியும். இந்திய திரையுலகை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்ற பாகுபலி முதல் பாகம் வெளியாகி 10 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே படத்தின் நாயகன் பிரபாஸின் பிறந்த நாளான அக்டோபர் 23ஆம் தேதி பாகுபலி ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் 2வது கட்ட வசூலுக்கு பாகுபலி தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.